சிக்கன் வச்சு டேஸ்டான குவிக்கான ஒரு ரெசிபி சிக்கன் உப்பு கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிக்கன் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ ஒரு பேனை சூடாக்கி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம கிள்ளி வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்து விடுங்க. பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை உள்ளே சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. நம்ம இப்படி இடித்து சேர்க்குறதுனால இந்த ரெசிபியோட டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெயிலேயே கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே கிளறி விட்டதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரட்டிட்டு ஒரு மூடியை போட்டு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம். சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து பெரட்டி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி எல்லாம் வற்றி ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கனால காரம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.